கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நம்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 1/8/2025 இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 விற்பனை பதிவு இருக்குதுங்க. ஒரு பூச்சிக்கால கன்று, நல்ல அழகான கன்று, டெம்பர் ஃபோர்ஸ் படபடப்பில் இருக்குதுங்க. ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்றுங்க, ஒரு காராம்பசு கன்று, காரி கன்று இருக்குதுங்க. ஒரு கறவை மாடு நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க. சந்தனப்பிள்ளை கிடாரி ஒரு இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா 10வது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறையா இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். விற்பனை வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஒரு தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கு பிறந்த ஒரு அழகான நல்ல ரெட்டத்திமல் அமைப்பு கொண்ட ரெட்டநாடி உடம்புல கைகால் ஊக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க, மயில கன்று, கிடாரி கண்ணுங்க. இது தாய் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. அதாவது வந்து ஒரு 2.25 அடி உயரம் தான் இருக்கும். இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியல. நம்ம காங்கிங்கன்னு மாதிரியே கொஞ்சம் ஒரு 8 மாதம் 9 மாதம் கன்று எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்குங்க. நேரில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 2 அடி உயரம், ஒரு அந்த ரொம்ப ஷார்ட் சைஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கு பிறந்த கன்று, குட்டை கன்று, கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். நல்லா கரிமேட்டில் இருக்குதுங்க. சாதுவான குணம், நல்ல சாதுவான குணத்தில் இருக்குது. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கமான மாடு. மாட்டோட புகைப்படம் வேணாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுக்குறோமுங்க. மாட்டை பார்த்தீங்கன்னா கண்ணை வாங்கிக்குவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மாடு செம குவாலிட்டியான மாடு, ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க தஞ்சாவூர் குட்டையில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாத சென்னையில் 80,000 விற்றுருக்குதுங்க. மாட்டோட புகைப்படத்தை வந்து நம்ம பப்ளிக்காக வெளியிட முடியாது. ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்குது, நல்ல இடத்துல வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அனுப்பிச்சி கொடுத்துர்லாமுங்க. சுழி சுத்தமான கன்று, தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கு பிறந்த கன்று, அழகு லட்சணத்தில் நல்லா வருங்க. மடிகாம்பு சுத்தம் நல்லாயிருக்கும். 4 காம்பு நல்லா மல்லிப்பூ மட்டும் மாதிரி தெளிவான மடிகாம்பு சுத்தமாக இருக்கும். இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 20,500ங்க. தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கு பிறந்த ஒரு 8 மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 20,500. அழகு லட்சணத்தில் நல்ல அழகு லட்சணமாக வருங்க. கொண்டு போய் வளர்த்துனீங்கனாலும் ஒரு குட்டை மாடு அழகான நல்ல பால் மேலேயே வந்து சேரக்கூடிய கண்ணை வளர்த்து விரும்புகிறவங்க குட்டை மாட்டு கன்று விரும்புனீங்கன்னா தஞ்சாவூர் குட்டை மாட்டு கன்று விரும்புனீங்கன்னா எடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் நம்ம 2வது பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க மயில கன்று, பூச்சிக்கால கன்றுங்க. சுழி சுத்தம், நல்ல டெம்பர் ஃபோர்ஸு படபடப்புங்க. நல்ல நோட்டமான உடம்பில் கைகால் ஊக்கத்தில் கால் கருப்பு நல்ல கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாத கால் கருப்பில் நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்புங்க. நீளம் உயரத்தில் நல்ல நீள உயரம். தாடை வந்து பார்த்திங்கன்னா அருந்தாடையாக இருக்குதுங்க. பூச்சிக்கண்ணுக்கு உண்டான தாடை இருக்குதுங்க. இதே கண்ணை காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா இந்த தாடையும் வத்திக்கும். நல்ல உங்களுக்கு தொப்புள் கொடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் நரம்போடு இருக்குது. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. பின்மாடு ஏற்றம், நல்ல நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், அடிவயிறு தொங்கல் இல்லாமல், நல்ல தீவனம் வாய் கடைசியில் இருக்கக்கூடிய கன்று, நல்ல கருக்காக ஏறி ரெடியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு முதிக்கிறதுக்கு தயாராகிருமுங்க. கொம்பு 2 நேர் கொம்பில் இருக்குமுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி பழக்கம் வந்து உங்களுக்கு லாடம் போட்டு வண்டி பழக்கம் இந்த லேசான பழக்கம் பழக்கி வச்சுருக்குறாங்க. கண்ணு சுறுசுறுப்பு படபடப்பு இருக்கும். நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமாக இருக்குதுங்க. குறைப்பழுது கழிப்பு சுழிகள் இல்லாமல் ஒரு மயில கன்று, ஒரு 16-17 மாதமான சுழி சுத்தமான கன்றுங்க. நல்ல பெருவட்டு மாடை வந்து சேரக்கூடிய கன்று. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். பின்மாடு அகலம், நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல நஞ்சு அகலத்துலேங்க. நல்ல கெட்டியான உடம்புல சுழி சுத்தமாக தெளிவான கன்று, ஃபோர்ஸு படபடப்பு, நல்ல படபடப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சாதுவான குணத்துலேயும் ரொம்ப சாதுவான குணமாக இருக்குது. தீவனம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. வச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 42,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். கண்ணுக்கு வயது 16-17 மாதம் இருக்கும். பல் போடுறதுக்கு இன்னொரு 6 மாதம் ஆகும். வேணும்னா தொடர்பு கேளுங்க. மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிடுங்க. எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டிங்கனாலும் என்ன தேதி பதிவிட்டுருக்கிறோம் ஃபோன் நம்பருக்கு பக்கத்துலேயே தேதி போட்டிருப்போங்க. அந்த தேதியை வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க. கண்ணோட வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. பொதுவாக இந்த மாதிரி கன்றுகள் அப்படிங்கிறது பெருவெட்டில் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று, பூச்சிக்காலை கன்று, நல்ல தெளிவான கண்ணா, அழகு லட்சணத்தில் நல்ல மரியாதையான அழகு லட்சணத்தில் வரக்கூடிய கன்றுங்க.
வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. சுழி சுத்தம் 100% தெளிவாக இருக்கும். குறைப்பழுது கழிப்பு சுழி இல்லாமல் நல்லா டெம்பரில் இருக்கக்கூடிய கன்றுங்க. இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13.5 to 14 படிக்கு வருமுங்க. 13.5 படிக்கு மேல் கடையில் தான் வருமுங்க, கீழ்கடை வராது. தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோக்கள் வீடியோக்கு வேணாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் நம்ம 3ஆவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க காராம்பசு கன்று, கிடாரி கன்று, நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்குதுங்க. வயது உங்களுக்கு ஒரு 8 to 9 மாதம் ஆச்சு. கைகால் ஊக்கம் நல்ல பெருவெட்டில், அழகு லட்சணத்தில், நல்ல கொம்பு தலையில் பயிர் கொம்பாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியான கன்று. லட்சுமி சுழி தாவணை சுழியும் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்மாடி ஏற்றம், அடியில் மட்டும் பார்த்திங்கன்னா லேசாக 4-5 வெள்ளை புள்ளிகள் இருக்கும். அதை வந்து பெருசாக இப்போ யாரும் கழிக்கிறது இல்லைங்க. ஏன்னா சுத்தமான காராம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காம்பு நாளும் கருப்பாக இருக்கணும், நாக்கு கருப்பாக இருக்கணும், காதுகள் கருப்பாக இருந்து இது எல்லாமே இருந்தாவே காராம்பஸ் அப்படின்னு விரும்பி வாங்குறவங்க அதிக அளவில் வாங்கிட்டு இருக்காங்க. இது காராம்பஸ்ன்னு வாங்கலைனாலும் காரி கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல கன்று, நல்ல பெருவெட்டு மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க. பால் வர்க்கம் நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்று. அந்த பால் வர்க்கத்துக்கு உண்டான அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்புள் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கும். காங்கேயம் மாட்டு கன்றுகளுக்கு வந்து வட இந்திய மாடுகள் கன்றுகளாக இருந்தாலும் சரி, எந்த மாடுகள் கிடாரி கன்றுகளாக இருந்தாலும் அந்த தொப்புள் வந்து ஒரு நூல் வாட்டம் காமிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது நல்ல எப்பவும் கறக்கிறத விட ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்து கறக்கக்கூடிய ஒரு வர்க்கமாக தான் இருக்குங்க. நெட்டு நீளம், மற்றபடி கையால் ஊக்கம், முகத்தில், கண்ணாமொழியில், திமிழேத்தத்தில் நல்ல கால் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூண் காலாட்டு இருக்குங்க. நல்ல ஜாதி காங்கை மாட்டில் பிறந்த கன்று, தெளிவான கன்று வேணும்னா காரி கன்று, கிடாரி கன்று விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வாழை இருக்கும், மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 23,500 சொல்லியிருக்கிறோம். விருப்பம் இருந்ததுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்தீங்கனாலும் தாராளமாக நேரில் வந்து பாருங்கள். நேரில் வர மாதிரி இருந்தால் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. சாதுவான குணத்துலையும் நல்ல மடிகாம நீவருக்கும், ரொம்ப அமைதியான குணத்தில் நல்ல பொறுமையாக இருக்கக்கூடிய கன்று. வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் வாடகையில் 100% எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு சந்தனப்பிள்ளை கிடாரி, சுழி சுத்தமான கிடாரிங்க. 8.5 மாதம் சினை, இன்னொரு 30 to 35 நாள் ஆகும் கன்று போடுறதுக்கு. கையால் ஊக்கம், மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது. கட்டுத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மட்டும் ஒரு இடத்துல சுண்டுங்க, மற்றபடி நடக்கும்போது சுண்டாது. கன்று போட்டால் அது சரியாகிக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க சந்தனப்பிள்ளை கிடாரி மடிகாம்பு சுத்தத்தில் 8.5 மாதம் சினையில் தேடிட்டு இருந்தீங்கன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வேறு விவரங்கள் எது வேணாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க. நல்ல அழகு கன்று போடுறதுக்கு இன்னொரு 30 to 35 நாள் ஆகுங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சுண்டு கால் இருந்தாவே வந்து உங்களுக்கு பால் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நம்ம கறந்தும் பார்த்துருக்குறோங்க. சுண்டு கால் இருக்கிற மாடு பால் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான ஒரு உண்மை அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம். கன்று காங்கை கன்று போடுங்க, நாட்டு கன்று போடும். கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. பொதுவாக சுண்டுகால் இருக்கிற மாட்டை வந்து பார்த்திங்கன்னா அணைக்க வேண்டியதில்லை. அணைச்சி கறக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாடெல்லாம் வந்து பொட்டாட்டு நிற்கும். போன இதில் அணைச்சும் கறந்தாங்க, அணைக்காமையும் கறந்துருக்குறாங்க. எந்த விதமான கழிப்புகள் சுழிகள் இல்லைங்க. 3ஆ நேற்று விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கலாம். ஒரு 55 ரூபா பட்ஜெட்டில் முன்ன பண்ண வருங்க.
வீடியோ பதிவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் ஈத்து மாடுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு 3 நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு 3 3.5 கறக்கூடிய மாடு. நல்ல மடிகாம்பு சுத்தம். கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கும். மாடு வட்டக்கொம்புங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா போடுற கன்று 5ஆவது கன்று. இன்னொரு 6-7 ஈத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம். மடி நல்ல சித்த மாடாட்டம் வந்தது மடி வந்து கன்று போடுங்க. நம்ம இடத்துக்கு வந்து இப்போ ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு. எந்த தொந்தரவும் இல்லை. நல்ல வாய் கிடச்சுங்க. தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டையில் எந்த தவிட்டு தொட்டியில் விட்டோம்னாலும் பட்டையை விளாசக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிருக்குது. மடிகாம்பு சுத்தம் நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மடிகாம்புங்க. சிந்த மாட்டுக்கு எப்படி மடி வருமோ அந்த மாதிரி மடி வந்து தான் கன்று போடுங்க. இன்னுமே மடி கன்று போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வரும். மாட்டை பொறுத்தளவுக்கு 5ஆம் ஈத்து. கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். காம்புனாலும் பூங்காம்புங்க. காம்புனாலும் பால் வர மாதிரி தெளிவான கேரண்டியும் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோமுங்க. கன்று போட்டும் கூட நீங்கள் மாட்டை கொண்டு போய்க்கலாம். அந்தளவுக்கு மாடு நல்லா குணகுணமாக இருக்கும். கறந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாமுங்க. வட்டக்கொம்பில் ஒரு அளவான மாடு. ரொம்ப பெருவட்டு மாடும் இல்லை. ஒரு அளவு சைஸான மாடுங்க. இது வந்து பெருங்கூட்டு மாடு அப்படின்னு சொல்லி விளம்பரத்துக்காக சொல்ல முடியாது. ஒரு முக்கால் சைஸான மாடுன்னு சொல்லாமுங்க. பொதுவாக பெருங்கூட்டு மாடுகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவைத்திறன் அப்படிங்கிறது நீண்ட நாள் கறக்காதுங்க. இந்த மாதிரி அளவு சைஸான மாடுக்கு தான் காங்கை மாட்டில் பால் கறவைக்கு சரியான மாடுகள். இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா 56,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. அதே மாதிரி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விலையில் இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது குறைக்க முடியாது அப்படிங்கிறது எந்த பதிவில் எந்த மாட்டுக்கு நம்ம சொல்கிறது இல்லைங்க. முன்ன பண்ண அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்குறோம். ஜாயிண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. முழு வாடகை தொகையில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நேரில் வந்து பார்த்திங்கனாலும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. மாடு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பிடிச்சிக்கலாம். நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணுற ரெகுலர் கஸ்டமர் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் கன்று போட்டது பிறகு 2 நேரம் கறந்து காமிச்சு 2 நாள் 3 நாள் வச்சுருந்து கூட நம்ம மாடு அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க. விற்பனை விலை 56,000 ரூபாய். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். மாடு வாங்கிட்டீங்க உடனே ஏற்றி விடுவோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. செனமாடு ஏன்னா 2-3 நாளில் கன்று போட்டுக்கும். ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம 4 நாள் ஒரு வாரம் மெனக்கெட்டு பார்த்து தீவனம் போட்டு வச்சுருந்தாலும் பொறுமையாக மாட்டுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம டெலிவரி கொடுக்குறோமுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி, ஃபோனில் புக் பண்ணிக்கிட்டீங்கனாலும் தாராளமாக பண்ணிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.